Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 2 exercise 2.3ல உள்ள 1 to 5 sums பார்க்க போறோம். இது வந்து page number 39ல இருக்கு. இது வந்து third term portions, percentage and simple interest chapter இது. போன வீடியோல நம்ம 2.2 exercise பார்த்திருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா playlistல போய் பாருங்க. ஏனா exercise sums வந்து கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே? இப்போ நம்ம இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸ்ல ஃபுல்லா எதை பத்தி பார்க்க போறோம்னா பெர்சன்டேஜை வந்து எப்படி ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்றது. அதாவது இப்போ ஒரு ரீட்டைல் ஷாப் இல்லை ஒரு ஹோல்சேல் ஷாப் போனீங்கன்னா சம் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சம் ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் வந்து பர்சன்டேஜ் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு தான் நம்ம எக்ஸசைஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5 சம்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். First sum, 14 out of 70 magazines at the bookstore or commodity magazines, comedy magazines. அதாவது புக் ஸ்டோரில் வந்து 14 magazines out of 70. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது டோட்டல் 70 மேகசின்ஸ் இருக்குது. அதில் 14 மேகசின்ஸ் வந்து காமெடி மேகசின்ஸ். ஓகே, அதாவது ஃப்ராக்ஷன் நம்ம இதை எப்படி டினோட் பண்ணுவோம்னா 14/70 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷனல் ஃபார்மில் நம்ம டினோட் பண்ணுவோம். புரியுதா? Now, இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மேகசின்ஸ் அட் த புக் ஸ்டோர் ஆர் காமெடி மேகசின்ஸ், அதாவது பர்சன்டேஜில் எழுத சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன பர்சன்டேஜ், என்ன பேசிஸில் வந்து அந்த மேகசின்ஸ் வந்து புக் ஸ்டோரில் வந்து காமெடி மேகசின்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்றுமே இல்லை, இதை அப்படியே நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். அதுக்கு முதல்ல நீங்கள் இதை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஃப்ராக்ஷனோ ஒரு டெசிமலோ கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற முடியும். சும்மாவே ஒரு நம்பரை வந்து பர்சன்டேஜ்க்கு நம்ம வந்து மாற்ற முடியாது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ராக்ஷன் 14/70 இஸ் த ஃப்ராக்ஷன். ஏன்னா 70 மேகசின்ஸில் 14 மேகசின்ஸ் தான் காமெடி. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? அதை 14/70 எழுதுவோமா? அவ்வளோதான். ஸோ 14/70 நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்ற போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் பர்சன்டேஜ்க்கு மாற்றணும்னா வி ஷுட் டூ த மல்டிப்ளிகேஷன் அப்படின்ட்டு. ஜஸ்ட் நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ வாங்க இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நம்ம ஸ்டெப் எழுதியிருக்கோம் பாருங்கள். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின்ஸ் இன் த புக் ஸ்டோர் வந்து 70, அதில் நம்பர் ஆஃப் காமெடி மேகசின்ஸ் வந்து 14. புரியுதா? இது 2 ஸ்டெப்பும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை வந்து பர்சன்டேஜ்க்கு எழுதணும். எத்தனை பர்சன்டேஜில் இது வந்து 14 வந்து காமெடி மேகசின்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃப்ராக்ஷன் என்னது? 14/70. கரெக்டாக இதோட ஃப்ராக்ஷனல் பார்ட் வந்து 14/70. இப்போ இதை வந்து பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். ஸோ எப்படி மாற்றணும்னு தெரியும் இல்லையா? இதை அப்படியே 100%ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? 14/70 இன்ட்டு 100%ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஃபைனல் ஆன்சரில் கண்டிப்பாக பர்சன்டேஜ் எழுதணும். ஏன்னா பர்சன்டேஜில் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எப்பயுமே கேன்சலேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட்டு இந்த 7ம் 10ம் கேன்சல் பண்ண முடியாது சேம் டேபிளில். பட் இந்த 7ம் 14ம் சேம் டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்போது 7 டேபிள் 7 1s are 7, 7 2s are 14. கரெக்டாக? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 2 × 10%. இந்த பர்சன்டேஜ் போட மறந்துடவே கூடாது. ஓகே, ஸோ 2 × 10% will be 20%. புரியுதா? அப்போது 20% ஆஃப் மேகசின்ஸ் ஆர் காமெடி மேகசின்ஸ். ஃபைனலாக நம்ம அந்த ஸ்டெப்பை எழுதணும். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மேகசின்ஸ் அட் த புக் ஸ்டோர் ஆர் காமெடி. ஸோ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம்? 20% ஆஃப் மேகசின்ஸ் ஆர் காமெடி மேகசின்ஸ். அவ்வளோதான். பார்த்திங்களா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்படி தான் நம்ம வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸில் கூட பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியறதில்ல. ஓகே, இதே மாதிரி தான் ஒரு ஷாப்பில் போனால் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, அப்படி இவ்வளோ அமௌண்ட்லேருந்து 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்ம வந்து அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். அந்த அமௌண்ட்டில் வந்து 25% வந்து அமௌண்ட்டுக்கு மாற்றினா மட்டும்தான் நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு குறைக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். A tank can hold 50 liters of water.
அதாவது ஒரு டேங்க்கில் வந்து 50 லிட்டர் அதோட ஆக்கியூபை வந்து 50 லிட்டர் வந்து அதில் கொள்ளும், அவ்வளோ டேங்க்கோட கெப்பாசிட்டி இருக்குது, 50 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து அந்த டேங்க்கில் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அட் ப்ரெசண்ட் இட் இஸ் ஒன்லி 30% ஃபுல். ஸோ இப்போதைக்கு 30% வந்து ஃபுல்லாக இருக்குது. இது வந்து லிட்டரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து பர்சன்ட்டில் கொடுத்துருக்காங்க, புரியுதா? ஆனால் வந்து 30% வந்து எவ்வளோ லிட்டர்னு தெரியலை. ஓகே, புரியுதா? 30% வந்து ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. How many liters of water will fill the tank so that it is 50% full? அதாவது கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த டேங்க் வந்து 50% ஃபுல்லாக இருக்க, 100% கூட கொடுக்கல, 50% ஃபுல்லாக இருக்க, இன்னும் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதில் சேர்க்கணும், நம்ம இன்னும் எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? இப்போ ஆல்ரெடி வந்து 30% இருக்குது, 30% இருக்குது. இப்போ 50% வேணும்னா இன்னும் இதிலேருந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் 20% ஆஃப் வாட்டர் வந்து நம்ம சேர்க்கணும். புரியுதா? இந்த 50லேருந்து 30 போச்சுன்னா 20% ஆஃப் வாட்டர் வந்து நம்ம இன்னும் சேர்க்கணும். பட் அவங்க வந்து கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இதுவே ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் வில் ஃபில் த டேங்க்னா 20%ன்னு சொல்லிடலாம். ஏன்னா 30% இருக்குது, 50% சேர்கிறதுக்கு இன்னும் 20% போட்டால் அந்த டேங்க் வந்து 50% ஃபுல்லாகிடும். புரியுதா? ஆனால் ஹவு மெனி லிட்டர்ஸ்ன்னு கேட்டதுனால இந்த 20% அது வந்து லிட்டருக்கு மாற்றணும். அவ்வளோதான் இந்த சம்மோட கான்செப்ட். புரியுதா? இந்த பர்சன்ட்டை வந்து லிட்டருக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பர்சன்டேஜை ரிமூவ் பண்ண 20/100. புரியுதா? 20/100 எது அப்போ டோட்டலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். புரியுதா? 20/100 20 லிட்டர் ஆஃப் 50 50 லிட்டர்லேருந்து 20% வந்து நம்ம ஃபில் பண்ணணும். புரியுதா? 20% ஆஃப் 50 லிட்டர்ஸ், அவ்வளோதான். அப்போ 20/100 × 50 அப்படி போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது. ஸோ உங்களுக்கு கிளியராக இந்த கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னது அப்படியே நம்ம சம்மா போட்டுடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, நான் கொஷனில் டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் கேன் 50 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 30% ஆஃப் வாட்டர் இஸ் ஃபுல், ஆல்ரெடி ஃபுல்டு. ஓகே, நான் ஸோ நெக்ஸ்ட் என்ன எழுதலாம், டு ஃபில் 50% of water full, என்ன வேணும் நம்மளுக்கு, ரிமைனிங் பர்சன்டேஜ் of water which is equal to 50 minus 30. அப்போது 20% தான் ரிமைனிங் பர்சன்டேஜ். இப்போ இந்த 20% வந்து நம்ம லிட்டராக மாற்ற போகிறோம். ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், ரிமைனிங் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் which is equal to another 20% of 50 லிட்டர் டோட்டல் 20% ஆஃப். புரியுதா? இது உங்களுக்கு ஏன் நம்ம இந்த 50 லிட்டரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா, அந்த 50 லிட்டர்லேருந்து தான் 25% வந்து எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா? அந்த 50 லிட்டரில் வந்து 25% வந்து எவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போது நம்ம கண்டிப்பாக இதை வந்து மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். புரியுதா? டோட்டலோட மல்டிப்ளை பண்ணணும். நான் இப்போ 20% இந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ண என்ன பண்ணணும், டிவைட் பை 100, இந்த ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன், இந்த 50 அப்படியே போட்டுடலாம். ஃபைனல் ஆன்சரில் லிட்டர் எழுதணும், மறந்துடாதீங்க. இந்த லிட்டர் இருக்குல்லையே அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணணும். புரியுதா? இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாம். 0 0 கெட்ஸ் கேன்சல், 0 0 கெட்ஸ் கேன்சல். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது 2 × 5. ஸோ 2 × 5 will be 10 liters of water. புரியுதா? ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், கொஸ்டினில் வந்து how many liters of water will fill the tank so that it is 50% fullன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம், 10 liters of water to be filled. புரியுதா? ஸோ இந்த சம் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் சம் ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன், எழுதிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேர்ட் சம் போயிடலாம். ஓகே, now third sum. Karun bought a pair of shoes at a sale of 25%. ஸோ கருண் அப்படிங்கிறவங்க ஷூஸ் வாங்குறாங்க அட் அ சேல் ஆஃப் 25%. அப்படின்னா என்னதுன்னா இது வந்து டிஸ்கவுண்ட்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் வந்து 25% போக அவங்க வந்து ஒரு பேர் ஆஃப் ஷூ வந்து வாங்குறாங்க. புரியுதா? கருண் பாட் அ பேர் ஆஃப் ஷூஸ் அட் அ சேல் ஆஃப் 25%. அட் அ சேல் ஆஃப் 25%னா என்னது? சேல் பண்ணுறாங்க. 25% டிஸ்கவுண்ட் வச்சு சேல் பண்ணுறாங்க. புரியுதா? இஃப் த அமௌண்ட் he paid was rupees 1000. அதாவது 25% டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க? 1000 rupees. அப்போ இந்த 1000 rupeesங்கிறது என்னது? செல்லிங் ப்ரைஸ். கரெக்டாக? தென் ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ். நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா லாஸ்ட் டேர்மில், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இல்லைனா நீங்கள் 6th standardல கூட படிச்சிருப்பீங்க, பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அந்த மாதிரி கூட நம்ம போடலாம் இதை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? தென் ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டினில் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, இது வந்து செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இது புரியுதா? இது ஏன் செல்லிங் ப்ரைஸ்னு? இஃப் த அமௌண்ட் ஹி ஹேட் பெய்ட், அவன் வந்து 1000 rupees கொடுத்து வாங்கியிருக்கான். புரியுதா? அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். கடைக்காரங்க 1000 rupeesக்கு விற்றுருக்காங்க, அதனால் அவன் வந்து வாங்கியிருக்கான் கருண். தென் ஃபைண்ட் த மார்க்டு ப்ரைஸ். ஸோ நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்து கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு வாங்க எழுதிடலாம். தேர்ட் சம் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கிளியராக எழுதிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 25%ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் ப்ரைஸ் வந்து rupees 1000ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து மார்க்டு ப்ரைஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஃபார்முலா என்னது? செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். ஞாபகம் இருக்கா? செல்லிங் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். புரியுதா? செல்லிங் ப்ரைஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மார்க்டு ப்ரைஸ் மைனஸ் டிஸ்கவுண்ட். இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது, 1000 இருக்குது. மார்க்டு ப்ரைஸ் தெரியாததை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஒரு ஃபார்முலாவில் 3 அன்னோன் இருந்துச்சுன்னா ஏதாவது ரெண்டு வேல்யூ கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கேட்டால் கண்டுபிடிக்கலாம். புரியுதா? அதனால தான் நம்ம செக் பண்ணுறோம் 2 வேல்யூ இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் இருக்கான்னு பார்க்கணும். டிஸ்கவுண்ட் இருக்கா? இது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாமா? டிஸ்கவுண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவோம்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். ஞாபகம் இருக்கா? டிஸ்கவுண்ட் வந்து எதுலேருந்து கழிப்பாங்க? மார்க்டு ப்ரைஸ் வந்து தான் கழிப்பாங்க. கரெக்டாக? அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கழிச்சிருக்காங்கன்ட்டு அந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம நம்பராக மாற்றுறோம். அப்போ என்ன வரும்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பை 100 இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். இல்லைனா எப்படி எழுதிக்கலாம் நீங்கள்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்டு ப்ரைஸ். அந்த ஆஃப் தான் இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 25/100ன்னு வரும். இந்த பர்சன்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணால் பை 100 வருமா? இன்ட்டு மார்க்டு ப்ரைஸ். புரியுதா? டிஸ்கவுண்ட்டுங்கிறது மார்க்டு ப்ரைஸ்லேருந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் தான் அதான் செல்லிங் ப்ரைஸ்க்கு 1000 rupeesக்கு விற்கிறாங்க. புரியுதா? அப்போது இந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக இருக்கும்? 25/100 இன்ட்டு எம்பி. புரியுதா? இதுக்கு இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபைனலில் இங்கே கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இங்கே பண்ணிக்கலாமா? ஓகே, 25 1s are 25, 25 4s are. அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? டிஸ்கவுண்ட் வந்து 1/4. இப்போ இங்கே எம்பின்னு எல்லா கொஸ்டினும் எழுத முடியாது இல்லையா? அதனால் நம்ம எம்பியை வந்து ஏதாவது ஒரு நம்பராக எடுத்துக்கலாமா? ஏதாவது ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். லெட் எம்பி பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து எம்பிக்கு பதிலாக இந்த எக்ஸ்ன்னு போடுறேன். புரியுதா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? x/4ன்னு எழுதலாமா? ஸோ நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் என்ன வந்திருக்கு? x/4 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த எக்ஸுங்கிறது எம்பி, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அப்படியே இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, எஸ்பி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1000. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். விச் இஸ் ஈக்குவல் டு எம்பி வந்து தெரியாது, அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்படியே வச்சுக்கோங்க.
மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் x/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். புரியுதா? இங்கே நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணலாம், இதை 1000 which is equal to இங்கே வந்து இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 4x - x/4. புரியுதா உங்களுக்கு? அதாவது இங்கே வந்து பை 1 இருக்குன்னு அர்த்தமா? ஸோ 1க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 4 வரும். புரியுதா? 1க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கும்போது 4 வரும். அப்போ இந்த டினாமினேட்டரையும் 4 ஆக்கணும்னா இது வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த டினாமினேட்டரை 4 ஆக்க முடியும். அதனால தான் நான் x × 4 4xன்னு போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த டினாமினேட்டர் 4ஆக தான் இருக்குது. ஸோ நம்ம அதை ஆக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ x/4. ஸோ மொத்தமாக எழுதும்போது 4x - x / ஒரே டினாமினேட்டர் 4ன்னு எழுதுவோம். புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1000 which is equal to 4x - x வந்து இது 1xன்னு அர்த்தம் கரெக்டாக? ஸோ 4x - 1x வந்து 3x/4. கிளியர்? இப்போ இந்த 4 வந்து அந்த பக்கம் போகுது. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக? அப்போ எக்ஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க அப்படியே வச்சுக்கோங்க. மீதி எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த பக்கம் 4 வந்து டிவைடில் இருக்குது. இந்த பக்கம் வரும்போது என்னவாகும், மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ 1000 × 4 will be 3x. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 4000 which is equal to 3xன்னு கிடச்சிருக்கு. புரியுதா? நான் இப்போ நான் எழுதுகிற அந்த மாற்றி அப்படியே எழுதுகிறேன். 3x is equal to 4000ன்னு. இது வந்து நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக தான் எழுதுகிறோம். ஏன்னா எப்பயுமே எது கண்டுபிடிக்கிறோமோ அதானே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருப்போம். சால்விங் இக்குவேஷன்லாம் நம்ம படித்தோம் இல்லையா லாஸ்ட் டேர்மில், அதுதான். ஸோ இதை அப்படியே இந்த பக்கமும் இது அப்படியே இந்த பக்கமும் இப்படி இந்த மாதிரி மாற்றி எழுதும் போது சைன் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஏதாவது ஒரு நம்பரை கொண்டு வரும்போது தான் சைன் சேஞ்ச் ஆகும். புரியுதா? இப்போ நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு 3 வந்து இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கா. ஸோ அனதர் சைடு வரும்போது டிவைட் ஆகும். ஸோ 4000/3. கிளியர்? நான் இப்போ நம்ம டிவைட் பண்ணிடலாம். 4000 / 3. ஓகே. ஸோ பாருங்கள் எத்தனை டைம் வருதுன்னு. 3 1s are 3, balance 1. நெக்ஸ்ட் வந்து இந்த 10 0. ஸோ 3 3s are 9, balance 1. நெக்ஸ்ட் வந்து இது 0 இறக்குறேன். அகெயின் 3 3s are 9, balance 1. அகெயின் இந்த 0 இறக்குறேன். அகெயின் 3 3s are 9. ஸோ பேலன்ஸ் வந்து 1. இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்பர் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், 1 வந்துருக்கு பேலன்ஸ். மறுபடியும் ஒரு பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தாலும் இந்த 0 நம்ம வந்து இறக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் நம்பர் இல்லைன்னா அதுக்கப்புறம் எங்கள் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம் இல்லையா? ஸோ அந்த 0 வந்து நான் இறக்குறேன். இப்போ வந்து இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் இறக்குறதுனால நம்ம கோஷன்லேயே பாயிண்ட் வைக்கணும் கரெக்டாக? இப்போ எத்தனை டைம் வருதுன்னு பாருங்கள். அகெயின் 3 3s are 9, 1. மறுபடியும் பாயிண்ட் வச்சு அகெயின் 3 3s are 9 தான் வரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம், 1333.3. therefore marked price which is equal to rupees 1333.3. பாயிண்ட்லேயே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. உங்கள் புக்கில் வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 1334ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி வராது, 1334 தான் வரும். இதுவே நீங்கள் போடுங்க. ஓகே. ஏன்னா 0.3 வந்திருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ஹோல் நம்பராக ரவுண்ட் ஆஃப் பண்ணும் போதும் 1333 தான் வரும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் வந்து 5க்கு கம்மியாக இருக்குது. 5க்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது வந்து அடுத்த நம்பருக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இந்த தேர்ட் சம் வந்து மார்க்டு ப்ரைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து இது எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த டிஸ்கவுண்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும், அப்புறம் வந்து இதுலேருந்து இது வரைக்கும் எழுதணும். புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது ஃபுல்லாக எழுதிட்டு அதோட இது ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டு அப்புறம் அதோட கண்டினியூஷன் இது எழுதணும். இது எழுதணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த தேர்ட் சம் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியணும்னா இந்த தேர்ட் சம்மை வந்து அகைன் அண்ட் அகைன் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஃபஸ்ட்டு இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எழுதணும், அதுக்கப்புறம் இது எழுதணும். ஓகே. ஸோ இந்த தேர்ட் சம் நல்லா கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம். An agent of an insurance company gets a commission of 5% on a basic premium he collects. Okay, what will be the commission earned by him if he collects rupees 4,800 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஏஜென்ட் வந்து கமிஷன் வாங்குறாங்க 5% ஆன் த பேசிக் ப்ரீமியம். அதாவது அவன் கலெக்ட் பண்ணுற ஒரு பேசிக் ப்ரீமியமுக்கும், பேசிக் ப்ரீமியம்னா அவன் வந்து அந்த ப்ரீமியம் அந்த பாலிசி போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ சில பேர் வந்து 2,000 போட்டிருப்பாங்க, சில பேர் வந்து 3,000. ஸோ ஒருத்தர்கிட்ட இருந்த பாலிசியிலேருந்து 5% அவங்களுக்கு வந்து கமிஷன் கிடைக்கிது. புரியுதா? He collects. What will be the commission earned by him if he collects rupees 4,800? ஸோ 4,800 rupees வந்து அவன் கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்கிட்டேருந்து. அப்போ எவ்வளோ கமிஷன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதா? அப்போ இந்த 4,500க்கு 5% கமிஷன் கிடச்சிருக்கு. அப்போ அந்த 5%ங்கிறது இந்த 4,800ல் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அதோட கொஷின். அப்போ எவ்வளோ அமௌண்ட்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 5% ஆஃப் டோட்டல். கரெக்டாக? 5% ஆஃப் டோட்டல். புரியுதா? இப்போ இந்த 5% தான் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டலில் கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெப் எழுதிடலாம். ப்ரீமியம் கலெக்டட். அவன் வந்து எவ்வளோ ப்ரீமியம் வந்து வாங்குறாங்கன்னா 4,800 rupees வந்து ப்ரீமியம் வந்து வாங்குறாங்க. ஸோ கமிஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 5% ஆஃப் ப்ரீமியம். ஸோ அந்த 5%ல் ப்ரீமியம்லேருந்து 5%. இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். கமிஷன் earned for rupees 4,800க்கு வந்து எவ்வளோ கமிஷன் வாங்குறாங்கன்னா என்ன வரும்? ப்ரீமியம் இடத்துல 5% ஆஃப் 4,800. இந்த 4,800லேருந்து 5% அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பர்சன்டேஜை வந்து அமௌண்ட்டுக்கு மாற்றணும். புரியுதா? அப்போது அந்த பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணால் 5/100. இந்த ஆஃப்க்கு வந்து மல்டிப்ளிகேஷன் 4,800. புரியுதா? அந்த 5% ஆஃப் இது எது டோட்டலும் அதோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கேல்குலேட் ஆகும். ஓகே, ஸோ 0 கெட்ஸ் கேன்சல், this 0 கெட்ஸ் கேன்சல். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5 × 48 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா? 48 × 5. 5 8s are 40. 0 balance 4. 5 4s are 20. 20 plus 4 will be 24. Okay, so what is the answer? rupees 240. இந்த ருப்பீஸ் போட மறந்துடக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை அப்படியே இங்கே போடணும். புரியுதா? இங்கே வந்து ருப்பீஸ் இருக்கு இல்லையா, அதனால். நான் இப்போ என்ன எழுதிடலாம்? கொஷின் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, வாட் வில் பி த கமிஷன் earned by him? ஸோ கமிஷன் earned for, இது ஃபைனல் ஸ்டெப் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்லை, நான் எழுதுகிறேன். ஓகே, கமிஷன் earned for rupees 4,800 which is equal to rupees 240. புரியுதா? ஸோ 5% கமிஷனுங்கும் போது அவங்களுக்கு 4,800 rupeesக்கு வந்து 240 rupees வந்து கமிஷன் வந்து earn பண்ணியிருக்காங்க. கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். 5th சம். ஸோ இந்த 4th சம் வந்து ஒரு தடவை நான் ஃபுல்லாக ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 4th சம். தட்ஸ் ஆல். 4th சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 5th சம் பார்த்துடலாம். A biology class examined some flowers in a local grassland. ஓகே, ஸோ ஒரு பயாலஜி கிளாஸில் வந்து எக்ஸாமின் சம் ஃப்ளவர்ஸ் இன் அ லோக்கல் கிராஸ்லேண்ட். அதாவது ஒரு பயாலஜி கிளாஸில் வந்து ஃப்ளவர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, எக்ஸாமின் பண்ணுறாங்க, ஆராய்ச்சி பண்ணுறாங்க இன் அ லோக்கல் கிராஸ்லேண்ட். ஓகே, அவுட் ஆஃப் த 40 flowers they saw, அதாவது அவுட் ஆஃப் த 40 flowers they saw 30 were perennials. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃப்ளார்ஸ் வேர் பெர்னியல்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவுட் ஆஃப் த 40 flowers அப்படின்னா மொத்தமாக அவங்க எத்தனை ஃப்ளவர்ஸ் பார்த்துருக்காங்கன்னா 40 flowers வந்து பார்த்துருக்காங்க. அதில் 30 flowers வந்து பெரனியல்ஸ். புரியுதா? அவுட் ஆஃப் 40, அதாவது 40 அவுட் ஆஃப் 30 வந்து பெரனியல்ஸ். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? 40 அவுட் ஆஃப் 30 வந்து பெரனியல்ஸ். புரியுதா? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வேர் பெரனியல்ஸ். அப்போ கொஷனில் வந்து இன்டெரக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை வந்து பர்சன்டேஜில் எவ்வளோ வருதுன்னு கேட்குறாங்க. புரியுதா? ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த பெரனியல்ஸ், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் வேர் பெரனியல்ஸ், அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்றணும். ஸோ என்ன பண்ணுவோம்? இன்ட்டு 100%. ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம ஸ்டெப் எழுதிடலாம். ஸோ
ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் எக்ஸாமின் வந்து 40, அதில் நம்பர் ஆஃப் பெரினியல்ஸ் வந்து 30, அதுக்கு ஃப்ராக்ஷன் வந்து 30/40. ஏன் நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் த பெரினியல்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல்லேருந்து எத்தனை பெரினியல்ஸ்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அதை வந்து நம்ம பர்சன்டேஜ்க்கு மாற்ற முடியும். அதனால தான் நம்ம வந்து ஃப்ராக்ஷன் எழுதுகிறோம். புரியுதா? ஸோ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா 30/40 இன்ட்டு 100% மல்டிப்ளை பண்ணணும். ஃபைனல் ஆன்சரில் பர்சன்டேஜ் எழுத மறந்துடாதீங்க. ஓகே, now ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வேறு என்ன கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இது ரெண்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 2s are 4, 2 5s are 10. எஸ். நெக்ஸ்ட் இப்போ இதுவும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 1s are 2, 2 1s are 2, பேலன்ஸ் வந்து 1 0 ஆயிடுச்சு. ஸோ 2 5s are 10. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 15/15 இன்ட்டு 5. ஸோ 15 இன்ட்டு 5 என்ன வரும்? 30 60 75. ஸோ 75% ஆஃப் த ஃப்ளார்ஸ் வந்து பெரினியல்ஸ். ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? 75% ஆஃப் த ஃப்ளார்ஸ் ஃப்ளார்ஸ் வேர் பெரினியல்ஸ். புரியுதா? ஸோ உங்களுக்கு இந்த 5th செம்மில் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம வந்து பர்சன்டேஜ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த 5th செம்மை நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸசைஸோட ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து கேன்சலேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியலன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஒரு வீடியோவிலையும் கேன்சலேஷன் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்க கொஷின்ஸ்க்கு நான் இடையில ஆன்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த கேன்சலேஷனுக்கு பேசிக் என்ன தெரியணும்னா, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் போட முடியும். ஓகே, அதுக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்ம் போர்ஷனில் சாப்டர் 1ல் இருக்கும் ரூல்ஸ், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். அதை கண்டிப்பாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்களும் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் கேன்சலேஷன். ஓகே, கிளாஸ் 6 சாப்டர் 1 டேர்ம் 2 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பாருங்கள். அந்த சாப்டரோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, சாப்டர் 1 இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு புரியும் டேர்ம் 2. ஓகே, ஸோ இந்த 5th செம்மெல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரிமைனிங் சம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.